வணக்கம். நான் டாக்டர் சலீம், எலும்பு முறிவு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சையை பற்றி உள்ள சில அடிப்படை புரிதல்களும் சில நவீன வசதிகளும் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆர்த்தோபெடிக்ஸ் இல்லை எலும்பு முறிவு மருத்துவர் என்பது எலும்பு உடைந்தால் சரி பண்ணக்கூடியது மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இது பல குழந்தைகளுக்கு பிறவியிலேயே வரக்கூடிய டிஃபார்மிட்டி எனப்படும் கால் வளைவு மற்றும் சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட் வரக்கூடிய பல மூட்டு வாதம் மற்றும் நடக்க முடியாமல் போகக்கூடிய மூட்டு தேய்மானம், இடுப்பு தேய்மானம் மற்றும் முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகள் அனைத்திலும் 20 வருடங்களாக இங்கு பல அறுவை சிகிச்சைகளும் மற்ற சிகிச்சைகளும் செய்து கொண்டு பல பேர் இதில் நன்மை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வர்ற சில நவீன சிகிச்சைகளை பற்றி நான் சொல்ல வேண்டும். முதலில் முதுகு தண்டுவடத்தை பற்றி, அதாவது கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இல்லாத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் மேக்சிமம் வந்துடுது. அவருடைய வாழ்நாளில் மினிமம் ஒவ்வொரு நாளும் மினிமம் 70% ஏதாவது ஒரு முறையாவது இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த தண்டுவட சிகிச்சையில் மெயினான வர்றது என்ன, டிஸ்க் ப்ராப்ளம் எனப்படும். இந்த டிஸ்க்கு உள்ளே தண்டுவடத்தை உள்ள நரம்பை அழுத்தி கொண்டிருப்பது. இது நம்ம குனிஞ்சு ஏதாவது ஒரு வெயிட்டானது தூக்கும் போதோ இல்லை வேலைகள் செய்யும் போதோ இல்லை இந்த வெறும் சளி பிடிச்சு ஓங்கி தும்பும் போது கூட அந்த டிஸ்க்கு நரம்பை அழுத்தலாம். முன்பெல்லாம் அதற்கு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தவுடன் அதில் அழுத்தி கொண்டு இருக்கிறது என்று உடனே அறுவை சிகிச்சை தான் செய்வார்கள். ஆனால் அதனுடைய சக்சஸ் ரேட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி இல்லை என்றால் மற்ற சிகிச்சைகள் பலனளிக்காத போதுதான் அது தேவைப்படும். இப்பொழுது அதற்கு நவீன மருத்துவ முறையில் அறுவை சிகிச்சை இல்லாமலே அந்த முதுகு தண்டுவடத்தில் ஒரு சிறிய ஊசி நீடில் வச்சு அது மூலமா ஒரு மருந்தை செலுத்துவதன் மூலம் அந்த டிஸ்குடைய அழுத்தத்தை குறைக்க முடியும், அறுவை சிகிச்சையை தவிர்க்க முடியும். ஏனென்றால் அறுவை சிகிச்சை என்பது 2-3 ஒன்று அதனுடைய காஸ்ட், செலவு அதிகம், மற்றும் அந்த அறுவை சிகிச்சை முடிந்து மீண்டு எழுந்து பழைய நிலைமைக்கு நடக்கிறதுக்கு 2-3 மாதம் ஆகும். இந்த எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது 10-8 பேருக்கு இந்த அறுவை சிகிச்சை இல்லாமலே இப்பொழுது அந்த டிஸ்க் ப்ராப்ளம், மற்ற நரம்பு ப்ராப்ளம், சயாட்டிக் பெயின், இது எல்லாத்தையும் இப்பொழுது இங்கு அது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு தான் பண்ணுவோம். பட் ஆனால் எதையும் திறக்காமல், எதையும் ஆப்ரேஷனே பண்ணாமல் வெறும் நீடில் சியாம்ங்கிற ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் மூலமாக அந்த எந்த இடத்தில் பாதிப்பு உள்ளதோ அந்த இடத்தில் மருந்து செலுத்துவதன் மூலம் அது இப்பொழுது 10-8 பேருக்கு சரியாகி கொண்டிருக்கிறது. மைக்ரோஸ்கோப்பு அந்த மூலமாக சிறிய ஓப்பனிங் சொல்லுவாங்க, அது மூலமாகவே இப்போ பண்ண முடியும். அதனால் குயிக்காக அவங்க திரும்ப பேக் டு நார்மல் ஈஸியாக வர முடியும். KMC மருத்துவமனை, காரைக்குடி, புதிய பேருந்து நிலையம் அருகில். தொடர்புக்கு 9688822044. உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் அனைத்தும் உங்கள் அருகில்.